அப்பா உட்காரு 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 உட்காரு. நல்லா விளையாடுறாங்கல்ல. இந்த குடி பால் குடி. என்னப்பா நீங்க கொண்டு வந்துகிட்டு அம்மா எங்க? அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க. யார் கொண்டு வந்தா என்ன? பால் பால் தானம்மா. ஏய் பவி, எனக்கு பாதி. மாப்பிள, அந்த பாலை நீங்க குடிக்க கூடாது மாப்பிள. ஏன் மாமா? நான் ஏன் குடிக்க கூடாது? அதாவது பிறக்கிற குழந்தைங்க நல்ல சிகப்பா பிறக்கணுங்கிறதுக்காக பால்ல குங்குமப்பு கலந்து தாயாகிற பொண்ணுக்கு கொடுப்பாங்க. இப்ப அந்த பாலத்தான் பவித்ரா குடிச்சுக்கிட்டு இருக்கா. பவித்ரா குடிச்சா பிறக்கிற குழந்தை சிவப்பா பிறக்கும். நீங்க குடிச்சா எப்படி அது? பவித்ரா, டைம் ஆச்சு, போய் படு. ஹே, மேட்ச் முடியட்டும். அம்மா, மேட்ச் நாளைக்கு கூட ரீப்ளே போடுவாங்கம்மா. உடம்ப பாத்துக்குமா, போமா. அப்பா ப்ளீஸ், நான் பெட் கட்டி இருக்க சிவா கூட. அப்படியா? ஆமா. சரி, இந்த படிச்சு வா. அவ சொன்ன டீம் ஜெயிச்சுன்னா நீ அவ வெட் பண்ண பணத்தை கொடுத்துருவானு. சரியா? சரிம்மா, நான் வாங்கி வைக்கிறேம்மா. நீ போய் படுமா. அப்பா ப்ளீஸ் பாத்துட்டு போயிடுறேன். ஓமா, எந்திரிமா, எந்திரி. போ. நம்ம டீம் தான் ஜெயிக்குது. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள, ஜெயிக்க போறது நீங்களா நானான்னு பாத்துடலாமா? ஐ மீன் என் பொண்ணுக்காக நான். தேவி, உங்களை சார் உள்ள வர சொன்னாருங்க. சார், இங்க வேலை ஏதாவது காலியா இருக்கா? என் வேலை தவிர மத்த எல்லா வேலையும் காலி தாங்க இருக்கு. ஆனா வரவங்க யாரும் இங்க இருக்கிறதே இல்ல. சரி, உங்களுக்காவது இந்த வேலை கொடுத்து வச்சிருக்கான்னு பாப்போம், போங்க. சார், வாமா, வா வா, உள்ள வா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருமா. உன் பேரு தேவி தானே? ஆமா சார். என்னமா படிச்சிருக்க? +2 படிச்சிருக்க சார். +2 படிச்சிருக்கியா? கீழே பாத்திய மாரியப்ப ஆபீஸ் பாய், அவன் டிகிரி முடிச்சிருக்காமா. நீ +2 படிச்சிருக்கன்னு சொல்றிய, உனக்கு எப்படிமா வேலை கிடைக்கும்? நான் என்ன சார் பண்றது, என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. சரி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் வரலமா. ஏமா, உனக்கு கம்ப்யூட்டர்ல பேசிக்கா பில் போட தெரியுமா? இல்ல சார், அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. ஏமா, இங்கிலீஷாவது பேசுவியா? ஏன்னா ரிசப்ஷன் வேலை காலியா இருக்குமா. அவ்வளவு சரியா எனக்கு பேச வராதே சார்.
ஏமா இப்படி சொன்ன எப்படிமா? உனக்கு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வரல, ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கத்தாமா செய்யுது. சரிம்மா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில சார். ஆ, இப்ப ஞாபகத்துக்கு வருது. உன் போட்டோ பேப்பர்ல வந்துச்சுல? விஸ்வநாத எக்ஸ்போர்ட் கம்பெனி தானே வேலை செஞ்ச? என்ன பண்ணுமா நீ? அநியாயத்துக்கு அந்த மனுஷனை சாகடிச்சிட்டிய. முதலாளி தொழிலாளிக்குள்ள அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அதெல்லாம் சகஜம் தானே. இத போய் நீ வெளில சொல்லலாமா? சார், என்னோட வேலையை பத்தி மட்டும் பேசலாமா? நானும் அதை பத்தி தானமா பேசிட்டு இருக்கேன். சரி, அந்த கம்பெனில வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறி இருப்பிய. ஏன்னா பணம் முக்கியம் இல்ல. ஆமா, உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிரு. காலையில சீக்கிரம் வர வேண்டியதில்ல, லேட்டாவே வரலாம். அப்படி என்ன சார் வேலை? என்னம்மா, நீ எனக்கு உதவியாயிரு, நான் உனக்கு உதவியா இருப்பேன். நீ ஏற்கனவே செஞ்ச வேலை தானே, புரியுதா? என்ன பத்தி என்னடா நினைச்ச? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்க கூடாதா? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சியா? சாகடிச்சிருவேன். ஏமா, உனக்கு பிடிக்கல போயிடமா. ஏன் கத்துற? இது ஆபீஸ், வீணா அசிங்கப்படுத்தாதமா. டேய், நீ அசிங்கமானவதா? உன்கிட்ட பேசுறதே ஒரு பாவம். சீ.
பெத்த பொண்ணு தான் வயிற்று வலியில துடிக்குதுன்னு பார்த்தா நினைச்ச காரியம் நடக்குமா? சில நேரத்துல மனசை கல்லாகிட்டு போயிட வேண்டியதுதான். என்னாச்சு? என்ன பண்ணுது சொல்லுமா. என்னம்மா? எனக்கு வயிறு வலிக்குது, தாங்க முடியலம்மா. ஏண்டி வலிக்குது? எங்கயாவது கீழே விழுந்துட்டியா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆயிட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடாதா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி வயித்து வலினா என்னடி அர்த்தம்? தெரியலம்மா. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்னடி பண்றது? அம்மா, நானே வலியில துடிச்சிட்டு இருந்தேன், நீ வேற புலம்பிட்டு இருக்க. என்னால வலி தாங்க முடியலம்மா. நான் என்னடி பண்ணுவேன்? இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்தா நான் என்ன பண்றது? சரி வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. எழுந்திருமா, எழுந்திரு. மெதுவா. ஹலோ. சொல்லு கல்யாணி. எப்படி இருக்கீங்க பாலா? நல்லா இருக்கேன் கல்யாணி. நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? ஏதோ பரவாயில்ல, எல்லாரும் ஏதோ இருக்கும். ஓ, நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் அந்த மாதிரி ஏடா கூட நடந்து போச்சு. என்னாலையும் ஆதரவா 4 வார்த்தை பேச முடியாம போயிருச்சு. அப்புறம் என்ன நடந்தது கல்யாணி? ஒன்னும் நடக்கல பாலா, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. வாழ்க்கை ஒரே இடத்துல சுத்தி வந்துட்டு இருக்கு, நகர மாட்டேங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் மேல இருந்த கேஸ் என்னாச்சு? ஏதாவது தெரியுமா? நான் போய் பார்த்தேன் பாலா, அவர் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. அவர் வெளியில வந்துருவாரு, ஆனா எங்க கல்யாணம் தான் நடக்காது. என்ன கல்யாணி சொல்ற? அதான் நிச்சயம் பண்ணி முடிச்சாச்சே. ஆனா அது அவரெல்லாம் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஐயோ. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பெருமாள் தான். அந்த தீவிரவாதிங்க வந்தது, அவர் அரெஸ்ட் பண்ணது எல்லாமே செட்டப் பண்ண டிராமா. அது அந்த பெருமாளும் ஒத்துக்கிட்டான். அவருக்கு அப்படி என்னதான் வேணுமா? தெரியல. மொத்தத்துல நாங்க நல்லா இருக்க கூடாது. பாலா, நான் இப்ப போன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக. உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை காலி இருக்கா? யாரு கல்யாணி, உனக்கா? இல்ல, எனக்கு இல்ல, பின்ன என் ஃப்ரெண்டு தேவிக்கு. ஓ அப்படியா? இந்த இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தால அவளா? ஆமா பாலா, ரொம்ப கஷ்டப்படுறா. எங்கேயும் வேலை கிடைக்கல, போற இடத்துல எல்லாம் அவளை தப்பாவே பாக்குறாங்களாம், அழறா. எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு, போன் பண்ணேன். ஏதாவது வேலை போட்டு கொடுக்க முடியுமா? அனுப்பி வை கல்யாணி. சரி பாலா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவ இப்பதான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கா. நீ அனுப்பி வை கல்யாணி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் போனை வச்சுட்டா? தேங்க்ஸ் பாலா. பாய். உட்காருமா. என்னடி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்னாச்சுமா? இப்ப வலி இருக்கா? ஊசி போட்டாங்களா? மருந்து ஏதாவது கொடுத்தாங்களா? ஏண்டி பதில் பேசாம இருக்க?
கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.